நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அதிகமாக ஜிமெயிலை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். இல்லை நான் ஜிமெயிலாம் யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னா வேஸ்ட்டுங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்க அப்படி தான் சொல்லுவேன். ஸோ இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ எந்த பகுதி நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது ஒரு காலம். இமெயில் ரெடி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனி எஃபோர்ட் கொடுத்து உட்காந்து, ஏன்னா நம்ம ரெடி பண்ண ஒரு காலம்லாம் இருந்துச்சு. அதுக்கு நம்ம டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், கரெக்ஷன்லாம் பண்ணியிருப்போம், அங்கிட்டு இங்கிட்டு சர்ச் பண்ணி நம்ம டைப் பண்ணதெல்லாம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா, கிராமர் மிஸ்டேக் எல்லாத்தையும் நம்ம சரி பார்த்து அதுக்கப்புறம் நம்ம அந்த இமெயிலை ரெடி பண்ணி அனுப்புவோம். அப்படிலாம் நம்ம ஒரு காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அது எல்லாமே தவிடுபொடி ஆயிடுச்சு, ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த செட்டப்பை அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் பிரத்யேகமாக அதுவும் ஜிமெயில்ல ஹெல்ப் மீ ரைட் அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபீச்சரை அறிமுகப்படுத்திருக்காங்க. எப்பன்னா 2023 கூகுளோட ஐஓ கான்ஃபரன்சிங்ல இது அறிமுகப்படுத்த போகும்போது ஐபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூசர்ஸ்க்கு இது பயன்படுற மாதிரி அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ நான் கூட ஒரு ட்ரையல் வெர்ஷனா இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். சரிங்களா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணேன், ஜிமெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் முன்னாடி ட்ரை பண்ண அந்த செட்டப் இல்லை, அதை தூக்கிட்டாங்க. அதை தூக்கிட்டு அப்படியே டாப்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. சரிங்களா? இப்போ நம்ம அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜிமெயிலுக்குள்ள போய் ஒரு இமெயிலை எப்படி ரெடி பண்றது, அது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். எப்போதுமே புது புது ஃபீச்சர்ஸை அனுபவிக்கணும்னா அந்த அப்ளிகேஷனை நீங்க முறையா அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த புதிய விஷயங்களை நீங்க அனுபவிக்க முடியும். இப்போ நான் ஜிமெயிலை ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பாட்டம் ரைட்ல கம்போஸ் இருக்கும், அதுக்குள்ள போறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டாப் ரைட்ல பாருங்க, ஃபர்ஸ்டா இருக்க பாத்தீங்கன்னா ஹெல்ப் மீ ரைட், அதுக்கப்புறம் ஒரு ஃபைல், அதுக்கப்புறம் சென்ட் பட்டன், அதுக்கப்புறம் ஒரு 3 டாட் இருக்கு. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, இருந்தாலும் தட்டி காட்டிடுறேன். தட்டி காட்டினா ஒரு 4-5 ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதையும் நீங்க முறையா பயன்படுத்தும். இப்போ எனக்கு இமெயில் ரெடி பண்ண தெரியாது, சொந்தமா இமெயில் ரெடி பண்ண தெரியாது, இல்ல உங்களுக்கு ஓரளவுக்கு இமெயில் ரெடி பண்ண தெரியும், அதுல நிறைய நான் கிராமர் மிஸ்டேக்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களும் சரி, இமெயிலை ரெடி பண்ண தெரியாதவங்களும் சரி, இந்த கேட்டகரியில கண்டிப்பா நீங்க வருவீங்க. ஸோ அவங்களுக்காக ஜிமெயில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஹெல்ப் மீ ரைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை தட்ட சொல்றாங்க. தட்டின உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த சின்ன பாக்ஸில் உங்களுக்கு எது சம்பந்தப்பட்ட இமெயிலை ரெடி பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் சிக், ஐ எம் சிக், அது சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் ரெடி பண்ணணும். கிரியேட் சிக் லெட்டர். சரிங்களா? நான் கொடுத்துட்டு கிரியேட் கொடுக்குறேன். கிரியேட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஹெல்ப் மீ ரைட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லெட்டர் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இங்கே பாருங்க, ஐ எம் ரைட்டிங் டு இன்ஃபார்ம் யூ தட் ஐ வில் பி டேக்கிங் எ சிக் டே டுடே, டேட்டு. ஸோ இது எல்லாத்தையும் பிளாப்லான்னு கொடுத்துரும். கொடுத்த உடனேயே இதை நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் படித்து பார்த்துருங்க. படித்து பார்த்துட்டு சரி இந்த இமெயில் நமக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்செர்ட் கொடுத்துருங்க. இல்லைனா இது சூட்டபிள் இல்லைனா அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடியது, அதை நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்செர்ட் கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே பாருங்க அந்த சப்ஜெக்டில் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எந்தெந்த இடத்துல எடிட்டிங் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய விஷயத்தை புகுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு அனுப்பிடலாம். நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அனுப்பிடலாம். ஸோ இந்த அற்புதமான ஒரு செட்டப் ஜிமெயிலில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாலாம் நான் ஜிமெயிலில் இந்த ஹெல்ப் மீ ரைட்டை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படின்னா இது மேலே இல்லை, கீழே ஒரு இடத்துல ஃப்ளோட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவும் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்போ போட்டிருக்கேன் அப்படின்னு தெரியல. ஸோ கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோட அட்டாச் பண்ணி நான் போடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, பெர்மனெண்ட்டாக மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஹெல்ப் மீ ரைட் அப்படிங்கிற ஐக்கானை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதை தட்டி அதுக்குள்ள நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்து இமெயிலை ரெடி பண்ணிக்கலாம். இனி ஜிமெயிலுக்குள்ள போனீங்கன்னா எப்படி இமெயில் ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஹெல்ப் மீ ரைட்டை பயன்படுத்துங்க, அவ்வளவுதான். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ்ல இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.